எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி தேர்வுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ இப்போ வெளியாயிடுச்சு. சோ இத வெச்சு நாம எதிர்பார்க்கிற கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவா இருக்கும், யார் யாருக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாம இப்போ விரிவாக பார்க்கலாம். உங்க எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். பிசிக்கல் டெஸ்டுக்கு செலக்ட் ஆகணும்னா அந்த மேஜிக் நம்பர் என்ன? எத்தனை கேள்வி சரியா இருந்தா நமக்கு கால் ஃபார் வரும்? வாங்க அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த கட் ஆஃப் எப்படி முடிவு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செலக்ஷன் ப்ராசஸ புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ இருக்கு, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி செலக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு வேகன்சிக்கு 5 பேரை பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிடுவாங்க. இது ஏன் முக்கியம்னா கட் ஆஃப் நிர்ணயம் பண்றதுல இதுதான் முதல் படி. ஒரு போஸ்டுக்கு 5 பேர்னா ரொம்ப அதிகம் இல்லையா? எதுக்காக இவ்ளோ பேரை கூப்பிடணும்? இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இது ஒரு சேஃப்டி மாதிரி தாங்க. ஏன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்ல சின்ன பாயிண்ட்ல கூட நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்லயும் சிலர் வெளியே போவாங்க. சோ எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட் வரும்போது ஆள் பத்தாம போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த 1:5 ரேஷியோ. சரி, இப்போ வாங்க நாம உண்மையான நம்பர்ஸ்குள்ள போலாம். முதல்ல மொத்த காலி பணியிடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த வருஷம் நிரப்பப்பட வேண்டிய மொத்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேகன்சி பாத்தீங்கன்னா 3665. இப்போ இந்த மொத்த வேகன்சிய நம்ம முன்னாடி பார்த்த அந்த 1:5 ரேஷியோல பெருக்குனா என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 18,325 பேர். இத்தனை பேரையும் தான் அடுத்த கட்டமான பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிட போறாங்க. இந்த 18,325 பேரையும் ரிசர்வேஷன் படி பிரிச்சா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, ஓசில இருந்து எஸ்டி வரைக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்ளோ பேர்னு கொடுத்திருக்கு. ஓகே, கட் ஆஃப் ஸ்கோர் பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் கட் ஆஃப் உங்களுக்கு கரெக்டா புரியும். செலக்ஷன்ல முதல்ல ஃபில் பண்றது ஓபன் காம்படிஷன், அதாவது ஓசி. இதுல எந்த கம்யூனிட்டி பாகுபாடும் இல்ல. மொத்தமா தேர்வெழுதின எல்லார்ல இருந்தும் டாப்பா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி இந்த கோட்டாவை நிரப்புவாங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, முதல்ல டாப் மார்க் எடுத்தவங்கள வச்சு ஓசி கோட்டாவை ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீதம் இருக்கிற லிஸ்ட்ல இருந்து பிசில யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்கள எடுப்பாங்க. அப்புறம் எம்பிசிக்கு, அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு வரிசையா ஒவ்வொரு கம்யூனிட்டி கோட்டாவையும் ஃபில் பண்ணுவாங்க. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா நீங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நாம வரலாம். எங்களுடைய அனாலிசிஸ் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற சரியான கேள்விகளோட எண்ணிக்கை இதுதான் நாங்க கணிக்கிறோம். ஓசிக்கு 57, பிசிக்கும் எம்பிசிக்கும் 50, இப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் கொடுத்திருக்கோம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் கணிப்பு தான். இது இறுதியான முடிவு கிடையாது. இதுல இருந்து 1-2 மார்க்கு கூடலாம் அல்லது குறையலாம். அதனால உங்க மார்க் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ பிசிக்கு 50ன்னு சொல்லியிருந்தா நீங்க 49 எடுத்திருந்தாலும் சரி, 51 எடுத்திருந்தாலும் சரி, நீங்க இன்னும் போட்டியில இருக்கீங்க. சோ நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இத வச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததா என்ன பண்ணணும்? நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி, என் ஸ்கோர் நாங்க கணிச்சதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் பிராக்டிஸ் பண்றதை நிறுத்திடலாமா? எங்களுடைய பதில் என்னன்னா, கண்டிப்பா நிறுத்தாதீங்க. குறிப்பா நீங்க 40 கேள்விகளுக்கு மேல சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்ததா நாங்க சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, உங்க ஸ்கோர் 40க்கு மேல இருந்தா தயவு செஞ்சு பிசிக்கல் ட்ரெயினிங்க மட்டும் நிறுத்தாதீங்க. சில சமயம் வேகன்சி அதிகரிக்கலாம், அப்போ கட் ஆஃப் குறையும். ஒருவேளை இந்த முறை மிஸ் ஆனா கூட அடுத்த நோட்டிபிகேஷன் சீக்கிரமே வரப்போகுது. சோ எப்பவும் தயாராருங்க. நீங்க இப்ப போடுற உழைப்பு எப்பவுமே வீண் போகாது. அது இந்த வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்தும். இல்லன்னா கண்டிப்பா அடுத்த வாய்ப்புக்கு இது ஒரு பெரிய முதலீடா இருக்கும். சோ இந்த நம்பர்ஸ பத்தி ரொம்ப கவலைப்படாம உங்க கவனம் முழுசையும் உங்களுடைய பிசிக்கல் ட்ரைனிங்ல வைங்க. அடுத்த கட்டத்துக்கு தயாராருங்க. உங்க எல்லாருடைய முயற்சிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.